இந்த மனிதன் யாரோ, எவ்விடத்தை சேர்ந்தவனோ, பூமிக்கு எதற்கு வந்தானோ, மீண்டும் மரித்து எங்கு செல்வானோ போன்ற பல விஷயங்களை கடந்த சில நாட்களாக நாம் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். மனிதன் சாட்சாத்து தேவனுடைய குமாரன் என்று, தேவனுக்கு பிறந்தவன் என்று, தேவனுடைய ரூபத்தில் இருப்பவன் என்று வேதம் போதிக்கிறது. நம்மிடத்தில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தேவாதி தேவன் நாம் வாழுகின்ற இந்த இயற்கை அனைத்தையும், இந்த சிருஷ்டி முழுவதையும் சிருஷ்டித்த பிறகு நாம் குடியிருப்பதற்காக உகந்த வசதிகளை ஏற்படுத்திய பிறகே மனிதனை பெற்றதாக இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலில் சிருஷ்டி, அதன் பிறகுதான் மனிதனுடைய ஜனனம்.